ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைமில் ஒரு மலையாளம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான ஆனந்த் ஸ்ரீபாலா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். மெர்லின் அப்படிங்கிற லா காலேஜ் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா காணாமல் போகிறாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் அதை பற்றி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. மெர்லினுடைய உடல் ஆத்தங்கரையில் ஒதுங்க, அது ஒரு சூசைட் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்பர்ணா தாஸ் ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்காங்க. இவங்க மெர்லினுடைய அன்சால்வ்டு கேஸை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பர்ணா தாஸ் உடைய பாய் ஃப்ரெண்ட் தான் ஆனந்த். இவர் ஒரு ஆஸ்பைரிங் போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. இவருக்கு பர்சனல் ட்ராமா இருக்கிறதுனால போலீஸ் ஆக முடியாத ஒரு சூழல் இருக்கு. சோ இவருடைய இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில்ஸை வச்சு அப்பர்ணா தாஸ்க்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருடைய இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்த மர்மமான உண்மைகள் என்ன, மெர்லின் எப்படி இறந்தாங்க அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. டைரக்டர் விஷ்ணு வினயுடைய முதல் படமா இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்துல அவரோட பெஸ்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஸ்லோபன் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரை முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. 2017 கொச்சியில பாத்தீங்கன்னா மிஷேல் ஷாஜி அப்படிங்கிற ஒரு சிஏ ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா இதே மாதிரி மிஸ்டீரியஸா இருந்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு எந்த மாதிரியான ஜஸ்டிஸ் கிடைச்சது, ஒரு சொசைட்டியா இந்த மாதிரியான கேஸை எப்படி பாக்குறாங்க அப்படின்றத இந்த படத்து மூலமா சொல்லியிருக்காங்க. அர்ஜுன் அசோகன் இந்த படத்துல ஒரு ஆஸ்பைரிங் போலீஸ் ஆஃபீஸரா ரொம்ப நாளாவே ஆப்டா சூட் ஆகுறாரு. அவருடைய ட்ராமாட்டிக் பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவருடைய அம்மாவும் ஒரு ஹெட் கான்ஸ்டபிளும் பாத்தீங்கன்னா ஒரு நீதிக்காக எந்த மாதிரியான ஒரு விளைவு வந்திருக்கும் அப்படின்றத ரொம்ப நாளாவே சொல்லியிருப்பாங்க. அதனால அவங்களோட அம்மா வந்து அவருக்கு கைட் பண்ற மாதிரியான அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ஒரு ஆக்டிங் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். அவருடைய சைக்கலாஜிக்கல் பேட்டில்ஸை அவர் ஃபேஸ் பண்ற விதமா இருக்கட்டும், அதே மாதிரி அதை கடந்து வந்து அவர் இன்வெஸ்டிகேட் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமா எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காரு. அப்பர்ணா தாஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்டாவும் ஆனந்துடைய கேர்ள் ஃப்ரெண்டாவும் ரொம்ப நாளாவே நடிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருடைய அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சங்கீதா ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. அவங்க வர சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. சப்போர்ட்டிங் ரோல் நடிச்சவங்களுமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. விஷ்ணு நாராயணனுடைய சினிமாட்டோகிராஃபி, கிரண் தாஸுடைய எடிட்டிங் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. ரஞ்சின் ராஜுடைய அந்த பிஜிஎம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கிற சஸ்பென்ஸ் எலிமெண்ட்டை எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் மோஸ்ட்லி நல்லா இருந்தாலுமே சில சீக்வன்சஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. படத்துல ஒரு சில காட்சிகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிராயிங்கா தான் இருந்துச்சு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடக்கான இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனந்த் ஸ்ரீபாலா படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.